வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதல்வர் ரங்கசாமி கட்டுப்படவில்லை என்றால் கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் என பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை விமர்சித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அண்ணாமலையின் உருவப்படத்தை கிழித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் பொறியியல் கலை அறிவியல் படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வு நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வர் ரங்கசாமி கட்டுப்படவில்லை என்றால் கூட்டணியில் இருந்து வெளியே வந்து விடுவோம் என பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி திரும்பிய பின் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, அமைப்பு செயலாளர் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து புதுவை அரசியல் நிலையை விளக்கினோம். தற்போதைய கூட்டணி ஆட்சியில் உள்ள பிரச்சனை நீடித்தால் 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டினோம் என தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெறும்போது பல வாக்குறுதிகளை அளித்த முதலமைச்சர் வாரிய தலைவர் பதவிகளை தருவதாக கூறினார். ஆனால் தரவில்லை என்றார். மத்திய அரசு புதுச்சேரிக்கு நிறைய நிதி வழங்க தயாராக இருக்கிறது. ஆனால் முதலமைச்சரும் அமைச்சர்களும் டெல்லி செல்வதில்லை, மாநில வளர்ச்சிக்கு ஒத்துழைக்கவில்லை. பெரும்பாலான துறைகள் முதலமைச்சரிடம்தான் உள்ளது. முதல்வரை சந்திக்க சென்றால் பார்க்க முடியவில்லை என கூறினார். முதல்வர் ரங்கசாமி கட்டுப்படவில்லை என்றால் கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விடுவோம் என்றும், கூட்டணியில் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் விரும்பினால் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றார். இது எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்துதான் இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறோம். 10 என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் 6 பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்து அவருக்கு கையெழுத்து போட்டு அவர் முன்மொழிந்து அவர் முதலமைச்சராக ஆகிருக்கிறோம். அவர் கொஞ்சம் காலக்கெடு ஆகட்டும், கொஞ்சம் காலக்கெடு போனால் இதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கொஞ்சம் காலக்கெடு ஆகட்டும், இதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஏன்னா போன 5 ஆண்டு காலம் சரியா மக்களுக்கு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி அரசாங்கம் சரியா செய்யல, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் காலக்கெடு கொடுங்க, வந்தவொடனே நான் எப்படி செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் 3 ஆண்டு காலம் இருந்தோம். இந்த பாராளுமன்ற தேர்தலையும் மக்கள் நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்திக்கிறாங்க. இது தொடரக்கூடாதுக்காக தான் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து புதுச்சேரி மாநிலத்து மேலே அக்கறை உள்ள நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவரிடம் வலியுறுத்த அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டோம். அது இவங்க எல்லாம் கீழே அதுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தால் நம்முடைய மாண்பு பாரத பிரதமரை சந்திக்க தயாராக இருக்கும். ஆதரவு இருக்குது, முடிவு எடுக்க வேண்டியதெல்லாம் எங்கள் கையில் கிடையாது. எங்கள் தலைமை தான் முடிவு பண்ணணும். தலைமைக்கு நாங்கள் கருத்து சொல்லிடுவோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை விமர்சித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அண்ணாமலையின் உருவப்படத்தை கிழித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவையும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரையும் விமர்சித்து பேசியதை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அண்ணாமலையின் உருவப்படத்தை கிழித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், அண்ணாமலைக்கு அதிமுகவையோ அதன் தலைவர்களையோ பற்றி விமர்சிக்க தகுதியும் அருகதையும் இல்லை என தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் இருந்தும் பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தது ஏன் என்றும், இது பற்றி பேச அண்ணாமலைக்கு திறனி இருக்கிறதா என கேள்வி எழுப்பிய அன்பழகன், புதுச்சேரிக்கு அண்ணாமலை வந்தால் சரியான பதிலடி கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்தார். பிஜேபியில் இணைந்து இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாயாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பி டீமாகவும், திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெறுகின்ற விதத்தில் தன்னுடைய கட்சி பணியை தொடர்ந்து தேவையில்லாத விதத்தில் நடத்தி ஒரு அற்புதமான கூட்டணியை வரவிடாமல் தடுத்து இன்றைய தினம் அண்ணாமலை அவர்கள் எங்களை பற்றி தரம் தாழ்ந்து பேசுகிறார். எங்களுடைய பொதுச் தலைவரை பற்றி பேசுவதற்கு இந்த ஆளுக்கு என்ன யோக்கியது இருக்குது? யார் இவன்? இவனுக்கு ஏதாவது இந்த தமிழ்நாட்டில் 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலைன்னா யாருன்னு தெரியுமா? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ ஏதாவது செஞ்சிருப்பியா? எங்கேருந்தா இருந்தனே, எங்கேயா படிச்சா ஐபிஎஸ் அதிகாரி இருந்தா எவனை கொல்ல அவளும் அடிச்சுட்டு இங்கே வந்த தமிழ்நாட்டுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? மக்களை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு
புதுச்சேரி மாநிலத்தில் பொறியியல் கலை அறிவியல் படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வு நிறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கலை அறிவியல் மற்றும் பொறியியல் படிப்பிற்கான இறுதிக்கட்ட தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு இன்று முதற்கட்ட கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெற இருந்தது. இதில் ஒரு மாணவன் தனது ஜாதி சான்றிதழ் இணைக்கப்படாததால் தரவரிசை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெறுவதாக இருந்த சென்டாக் மாணவர் சேர்க்கை திடீர் ரத்து செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது. இதற்கு அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில தலைவர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பங்கேற்று ஆம்ஸ்ட்ராங் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி கண்டன உரை ஆற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. எங்கள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம் செய்து வா, தொடர்ந்து வா, தொடர்ந்து வா, தொடர்ந்து வா, தொடர்ந்து வா, தொடர்ந்து வா, தொடர்ந்து வா. சாதி வேறி கொலைகள், சாதி வேறி கொலைகள், தொடர்ந்து வா. மக்களவைத் தேர்தலில் படுதோல்வி அடைந்தும் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் திருந்தவில்லை என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள பாஜக நியமனம் மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் முதல்வர் அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் தெரிவித்துள்ளதால் காங்கிரஸ் கட்சி சார்பில் சொல்லப்பட்ட புகார்கள் ஊர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளது என்றும் பதவி போட்டியில் மக்கள் நலத்திட்டங்களை ஆட்சியாளர்கள் செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். குப்பை வாருவது, மதுபான தொழிற்சாலை, சிகப்பு குடும்ப அட்டை என அனைத்திலும் ஆட்சியாளர்கள் ஊழல் செய்கின்றனர் என்றும் ஊழல் சம்பந்தமான புகார்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் வாய் திறக்காதது ஏன் என்றும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழலை மூடி மறைக்க பார்க்கின்றனர் என்றார். இந்த ஆட்சி ஆட்டம் கண்டுவிட்டது என்றும் இந்த ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன எனவும் அவர்களில் உட்கட்சி விவகாரத்தில் காங்கிரஸ் தலையிட விரும்பவில்லை என தெரிவித்தார். மக்களவைத் தேர்தல் படுதோல்விக்கு பிறகும் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் திருந்தவில்லை என்றும் ஆட்சியாளர்களின் ஊழல் முறைகேடு குறித்து பிரதமர் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்ப உள்ளதாக தெரிவித்தார். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பதவி போயிடுதுன்னு வச்சுங்க, இது அரசாங்க சொத்தை கொள்ளடிக்கிறது. இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ற பதவியை வச்சுக்கிட்டு தான் சொந்த வீட்டை புனரமைக்கிறது. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இது ஊழல் இல்லையா? இது ஊழல் சம்பந்தமானது இல்லையா? ஏற்கனவே இந்த ஆட்சி நாறுது மக்கள் மத்தியில, ஊழலை தலைச்சு போய்கிற ஆட்சின்னு சொல்றோம். மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் எங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்கிறாங்க. இன்னும் திருந்தலையே, நீங்க இன்னும் திருந்தாம முதலமைச்சர் அமைச்சர்களும் கொள்ளடிகள் தானே இருக்கிறீங்க. அந்த இந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது, சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது 100க்கு 100 உண்மை. புதுச்சேரியில் முதியவரை ஏமாற்றி நகை பணம் திருடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பெண்கள் இருவருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி வானரப்பேட்டை ஜெயராம் செட்டி தோட்டத்தை சேர்ந்தவர் வீரமணி. இவர் கடந்த ஜனவரி மாதம் வீட்டு வேலைக்கு பெண்கள் தேவை என நண்பர்களிடம் கூறியுள்ளார். இந்த நிலையில் 2 பெண்கள் வேலை கேட்டு வந்துள்ளனர். அவர்களை வீட்டில் தங்க வைத்துள்ளார். அப்பொழுது அவர்கள் சமைத்த உணவை உண்ட வீரமணி மயக்கமானார். அவர் மயக்கம் தெளிந்த பொழுது வீட்டில் இருந்த 15 பவுன் நகைகள், ரூபாய் 35,000 உள்ளிட்டவை திருடப்பட்டிருந்தது. இதுகுறித்து உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் வீரமணி புகார் அளித்தார். இது தொடர்பாக மதுரையை சேர்ந்த முத்துலட்சுமி, சித்ரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 2 பெண்களுக்கும் தலா 2 ஆண்டை சிறை தண்டனை விதித்து அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார்.
புதுச்சேரியிலிருந்து டெல்லி சென்று கட்சி மேலிட தலைவர்களை சந்தித்து புகார் தெரிவித்த புதுவை பாஜக எம்எல்ஏக்கள் நேற்று இரவு புதுச்சேரிக்கு திரும்பினார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தோல்வியடைந்தார். இது என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர், உள்துறை அமைச்சர் ஆகியோரின் தவறான செயல்பாடுகளே மக்களவை தோல்விக்கு காரணம் என புதுச்சேரி பாஜக எம்எல்ஏக்களில் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இவர்களில் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், விவியன் ரிச்சர்ட் மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்களான அங்காளன், வெங்கடேசன், சிவசங்கரன், கொல்லப்புலி அசோக் ஆகிய 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுடெல்லிக்கு சென்று கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா, அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து புகார் தெரிவித்தனர். இவர்களில் ஜான்குமார் கடந்த 4ஆம் தேதி புதுச்சேரிக்கு திரும்பிய நிலையில் மற்றவர்கள் நேற்று இரவு புதுச்சேரிக்கு திரும்பினர். புதுச்சேரி இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 30 நபர்களை விடுதலை செய்து புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பாக தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி தாவீதுபேட் நகராட்சி குடியிருப்பை சேர்ந்தவர் பிரபல ரவுடி பாம் ரவி. இவர் மீது 6 கொலை வழக்கு உட்பட பல வழக்குகள் நிலுவையில் இருந்தது. ஜாமீனில் வெளியே வந்த ரவி வாண்டரப்பேட்டையை சேர்ந்த அந்தோனி ஸ்டீபன் என்ற நண்பருடன் 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அவர்களை வானரப்பேட்டை ஆலன் வீதி, ராஜராஜன் வீதி சந்திப்பில் வழிமறித்த கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசியது. அதில் தப்பித்த 2 நபர்களையும் கத்தியால் வெட்டி படுகொலை செய்தது. இந்த கொலை தொடர்பாக ரவுடி வினோத், தீன், மர்டர் மணிகண்டன், தியாகு, பிரேம், ராஜா, தேவேந்திரன், அருண், பிரவீன், ரோமாக், ஆட்டோமணி உட்பட 31 நபர்கள் மீது கொலை வழக்கு பதியப்பட்டது. இந்த இரட்டை கொலை வழக்கு விசாரணை புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணை முடிந்து இன்று தலைமை நீதிபதி சந்திரசேகரன் தீர்ப்பு வழங்கினார். அதில் சந்தேகத்துக்கு இடமின்றி காவல்துறை குற்றங்களை நிரூபிக்க தவறியதால் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 30 நபர்கள் விடுதலை செய்வதாக கூறி தீர்ப்பளித்தார். இதில் போலீசார் கைது செய்யும் பொழுது கையில் ஆயுதங்களுடன் இருந்திருந்தால் பிரேம் என்ற குற்றவாளிக்கு 7 வருட தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 123வது பிறந்தநாள் விழா ஊசுடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் அறிவுறுத்தல்படி பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 123வது பிறந்தநாள் விழா ஊசுடு தொகுதி தலைவர் ஐயனார் தலைமையில் 10 கண்டு பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி மரக்கன்றுகள் நடப்பட்டு கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் உருவப்படத்திற்கு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தாமரை குளத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்தியன் ரெட் கிராஸ் புதுச்சேரி கிளை சார்பில் தீ விபத்தில் வீட்டை இழந்த குடும்பத்திற்கு சமையல் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை தெற்கு அணைக்கரை வீதியில் வசிக்கும் மணிமொழி வீடு தீ விபத்தால் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சார்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சமையல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சேர்மன் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், ஆயுட்கால உறுப்பினர்கள் சங்கர நாராயணன், கந்தசாமி மற்றும் தன்னார்வலர்கள் இந்த உதவியினை வழங்கினார்கள். இங்க பாருங்க, இங்க திரும்புங்க, இந்த பக்கம் திரும்புங்க. திண்டிவனம் அடுத்த இரட்டனை அங்காளம்மன் கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. உற்சவர் குறி சொல்லும் குரத்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த இரட்டனை கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் ஆனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மூலவர் அங்காளம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உற்சவர் குறி சொல்லும் குரத்தி அலங்காரத்தில் நின்றபடி கோவில் உட்பிரகாரம் வலம் வந்தும் காட்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் கோவில் வளாகத்தில் ஊஞ்சலில் வீற்றிருக்க செய்தனர். ஊஞ்சலில் குறி சொல்லும் குரத்தி அலங்காரத்தில் இருந்த அம்மனை பக்தர்கள் தாலாட்டி வணங்கினர். இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் குர்மாபேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி குர்மாபேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை மகாஸ்வர சாஸ்திரி செய்திருந்தார். முதல்வர் ரங்கசாமி கட்டுப்படவில்லை என்றால் கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் என பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை விமர்சித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அண்ணாமலையின் உருவப்படத்தை கிழித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் பொறியியல், கலை, அறிவியல் படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வு நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.